வந்து வேளச்சேரி பகுதியில் சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நமோ ஃபவுண்டேஷன் மூலமாக 20 நபர்களுக்கு புதிய ஆட்டோக்களையும் 60 பேருக்கு புதிய தையல் இயந்திரங்களையும் கொடுத்துருக்கிறோம். இது வந்து தொடக்கம்தான். வேளச்சேரியில் குறைந்தபட்சம் அடுத்த 3-4 மாதங்களில் 1000 ஆட்டோக்களையும் கிட்டத்தட்ட 10,000 தையல் மிஷின்களையும் தேவைப்படுவதற்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாகவும் தம்பிகள் நிறைய வந்திருக்காங்க. திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆட்டோ வாங்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 10,000 ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு 2021 சொல்லியிருந்தாங்க. அதை அவர்கள் இன்று வரை நிறைவேற்றவில்லை. அதற்கு முன்னெடுப்பாக நாங்கள் இந்த தொகுதியில் இந்த பகுதிகளில் பிஜேபி சார்பாக வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ஆட்டோ வாங்குவதற்கு உதவி செய்வோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னோம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏன்னா நிறைய இலவசங்கள்னு இருக்குது, ஆனால் மேலும் நம்ம இன்னும் உதவி பண்ணுறன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுதான் நேரு அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து சுயமாக அவர்களை வந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு முறை கொடுத்து விட்டு வாக்குகளை வாங்கக்கூடியது கவர்ற அளவுக்கான இலவச திட்டங்கள், பணம் கொடுப்பது, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த பணம் கொடுப்பதற்கு கூட இந்த மாதிரி ஒரு பொருள் உதவியாக நம்ம செஞ்சிட்டோம்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் முதல்லேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் வந்து எந்த பிரதிநிதியாக இல்லாமல் கூட நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காகவும் அவர்கள் மனதில் புகுத்துவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கல்வி உதவி தான் குறிப்பாக அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை தென்சென்னை பகுதியில் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து 60% மதிப்பெண்களுக்கு அதிகமாக வாங்கிய ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி உதவித்தொகை, கல்லூரிகளில் படிப்பதற்கான இலவச சீட்டு, அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் படிப்பதற்கான உதவித்தொகை, இந்த மாதிரி பல முயற்சிகள், பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் முதல் முறை கடந்த 16 ஆண்டு காலத்தில் ஒரு மீடியாவெல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு செய்து பண்ணது. இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக தகவல் எல்லாருக்கும் சொல்லுவோம். நன்றி. ஒன்றிய அரசு திட்டங்கள் நிறைய இருக்குது, இதுமாரி உதவிகள்லாம் இருக்குது, ஆனால் இன்னமும் வந்து மக்களுக்கு தெரியாமலும் இருக்குது. அதற்கான முன்னெடுப்புகள் இல்லை, அதற்கான அப்ளிகேஷன்ஸ் நிச்சயமாக, அதாவது பல திட்டங்கள் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பார்க்குறோம். குறிப்பாக விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்தில் இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஆதாரம் மட்டும் இல்லாமல் பயிற்சியும் கொடுக்கலாம், நிதியுதவியும் கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் தமிழகத்திலிருந்து பதிந்தாங்க. ஆனால் அரசியல் காரணத்துக்காக அந்த திட்டத்தையே தடுத்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் இன்றைக்கு வரைக்கும் 100 பயனாளிகள் கூட கிடைக்கவில்லை. அதே போன்று மோடி மருந்தகங்கள் அப்படின்னு பிரதமர் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தார். தமிழகத்திலையும் ஆயிரக்கணக்கான மருந்தகங்கள் இருக்குது. அதை அதிகமாக கேட்டு பெறாமல் இவங்க வந்து முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் எங்கேயுமே யாருமே மருந்து வாங்குறதுனால இன்றைக்கி இட்லி மாவு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். அதனால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் போட்டி மனப்பான்மை இல்லாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசு நினைத்தால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் அது செய்யாத காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்களே இவர்களை வீட்டிற்கு அனுப்பப் போகிறார்கள் அப்படின்றது உறுதியாக எங்களால் சொல்ல முடியும்.